ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜிஎம்டி வேலன் அகாடமி. அனைவரையும் ஜிஎம்டி வேலன் அகாடமிக்கு வரவேற்கிறோம். நம்மளோட அகாடமில ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருமளவுல 6 மாசம் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸா இருக்க போகுது. ஸோ கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன், சிலபஸ் கவரேஜ், அதோடு சேர்த்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபா கொடுத்துருவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். வீக்லி அண்ட் மந்த்லி டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது இருக்கும். டவுட் கிளியரிங் சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றவங்களோட கைடன்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் வரக்கூடிய 6 மாத காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. குரூப் 1, 2, 2A, 4 எக்ஸாமினேஷன் கண்டினியூஸா வரப்போகுது. செப்டம்பர்ல குரூப் 1, அக்டோபர்ல 2, 2A, அண்ட் அதே மாதிரி டிசம்பர்ல குரூப் 4 வரப்போகுது. ஸோ பி ரெடி. இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. இந்த வருடம் கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களால முடியும். ஸோ 15 ஜூன் நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஒரு நியூ பேட்சுக்கு டெஸ்ட் சீரீஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் அண்ட் டவுட் கிளியரிங் சப்போர்ட் 6,500 rupeesல நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ டில் டிசம்பர், தட் இஸ் குரூப் 4 எக்ஸாமினேஷன் நீங்க முடிக்கிற வரைக்கும் இந்த ஆக்சஸ் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பி ரெடி அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். அண்ட் மலையை பார்த்து வியந்து விடாதீர்கள். மலை மீது ஏறினால் அதுவும் உங்களது காலடியிலேயே. ஸோ ஒரு மலை மேல ஏறுறது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எஃபர்ட் எடுத்து தான் முன்னேற முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி எவ்வளவு பெரிய சிலபஸா இருந்தாலும் டெய்லி எஃபர்ட் அப்படின்றது போட்டீங்கன்னா கண்டிப்பா சாத்தியமானதே. இந்த சிலபஸ் மட்டும் தான் நமக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணக்கூடியது. எப்படி ஒரு ரோட் மேப் அவசியமோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னிக்கு இருக்கக்கூடிய ரோட் மேப் மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சரியான பாதையை காட்டக்கூடியதாக இந்த சிலபஸ் இருக்கு. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு பிளானா பண்ணி நம்ம அதை ட்ராக் பண்ணணும். ஸோ நம்மளோட அகாடமில இருந்து 1 வீக் அண்ட் 1 யூனிட் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். யூனிட் 5 இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இந்த ஒரு வாரத்துல இந்த 1 யூனிட் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட சேலஞ்ச். முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஸோ முக்கியமான தகவல்கள், எக்ஸாம் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா 1 யூனிட்ல நம்மளால முடிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் பிடிச்சிச்சுன்னா நம்ம 15 ஜூன் ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் அகாடமி, கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தே வில் டெல் யூ ஆல் த டீடைல்ஸ் அண்ட் யூ கேன் ஜாயின் த அகாடமி இமீடியட்லி. இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடியது யூனிட் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா 6 யூனிட் இருக்கக்கூடிய சிலபஸ்ல 5th யூனிட்ல இருந்து குரூப் 1க்கு 50 கேள்விகளும் 2, 2A, 4க்கு 20 கேள்விகளும் கேட்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு யூனிட்டை ஒரு சேலஞ்சா எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப்ல யூஸ்வலா இது 7:30 PM ஸ்ட்ரீம் ஆகும். இல்ல அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸா அப்லோட் ஆகும். ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ இந்த 7 நாட்கள் இந்த யூனிட்டை கம்ப்ளீட்டா நம்ம முடிக்க போறோம். சரிங்களா? பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி யுவர் பார்ட்டிசிபேஷன் மேட்டர்ஸ். திஸ் இஸ் ஆல் ஃபார் யூ. ஸோ உங்களோட பார்ட்டிசிபேஷன் மேட்டர்ஸ். டெய்லி கிளாஸ் அப்படின்றது நீங்க பார்க்கும்போதே நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுங்க. ரெலவென்ட் கொஸ்டினை பாருங்க. இது எல்லாமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவக்கூடியதாக அமைய போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உழைப்பை கொடுத்தாகணும். இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் டைம், இட்ஸ் அபவுட் மேக்கிங் டைம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஸோ ஒய் டிஎன்பிஎஸ்சி, எதற்காக இவ்வளோ நம்ம எஃபர்ட் போட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இஸ் கிவன் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் இல்லைங்களா? ஸோ ஒரு சர்வீஸ் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் ஆன சேலரி ஆகட்டும், எல்லாமே தற்போதைய சூழ்நிலைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல தான் வந்து கம்ப்ளீட்டா கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாருடைய தாட்டுமே கூட. ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்களுடைய ஃபேமிலியோட அடுத்த கட்டத்தையே மாற்றக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையின் மறு கட்டத்தை காட்டக்கூடியது. அதுக்கான இன்புட் அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பு மட்டுமே. ஸோ கடினமா உழைக்க ஆரம்பிங்க. குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல இருந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரை என்ன சேலரி பேக்கேஜ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இங்க நான் போட்டிருக்கேன். ஸோ டெபுட்டி கலெக்டர்ல ஸ்டார்ட் பண்ணி விஏஓ வர டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது. அண்ட் எவ்ரி லெவல் த பேக்கேஜ் இஸ் ரியலி ஹை. சரிங்களா? ஸோ குரூப் 1க்கு கிட்டத்தட்ட 56,000 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்க போகுது. 2, 2A அட்லீஸ்ட் 20-30,000 to 1 lakh rupees இருக்கும். அண்ட் அதே மாதிரி குரூப் 4 அப்படின்னு சொல்லக்கூடியது 19,500 to 71,900. இதுல உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 30,000 மேலேயே உங்க கைகள்ல கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் இந்த எக்ஸாமினேஷன் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. குரூப் 1 எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு வெறும் 99 நாட்கள் தான். 2, 2A 148 நாட்கள், 4க்கு 200 நாட்கள் மட்டுமே இருக்கு.
இந்த நாட்களை எப்படி நீங்க உபயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிறது முக்கியம். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பிசி எக்ஸாமினேஷனும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிலபஸ் இஸ் சேம். ஆல்மோஸ்ட் சிலபஸ் உங்களுக்கு ஒரே சிலபஸ் தான் இருக்க போகுது. அதனால அதுவுமே ஒரு ஷார்ட் கொடுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். இந்த எக்ஸாமினேஷன் ஒரு பல லட்சம் பேர் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன். இது ஒரு மாரத்தான் மாதிரி. சோ எந்த இடத்துல நீங்க நின்று ரெஸ்ட் எடுத்து பொறுமையா போலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை தாண்டி ஒரு 100 பேர் 1000 பேர் போயிட்டே இருப்பாங்க. சோ அவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான பேர் ஓடக்கூடிய ஒரு மாரத்தான் இது. ஸோ ஃபோக்கஸ் அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், நம்ம எந்த இடத்துலையும் நின்றக்கூடாது, கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாமினேஷன் லாஸ்ட் இயர் மட்டும் 2 லட்சம் பேர் அப்பேர் ஆயிருக்காங்க. ஸோ 1.81 lakh எக்ஸாக்டா. 2A-க்கு 4.19 lakh பீப்புள் அப்பேர் ஆயிருக்காங்க. குரூப் 4-க்கு 11.48 lakh அப்பேர் ஆயிருக்காங்க. ஸோ த காம்படிஷன் இஸ் ஹெவி ஆக்சுவலி. ஸோ அதுலயும் அப்ளை பண்ணதுல இருந்து அப்பேர் ஆனவங்களே நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மி தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உண்மையாகவே படித்து ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மிக சிலரை. அதுல நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா கடின உழைப்பை கொடுக்க ஆரம்பிங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா எல்லா பாடத்திட்டமும் ஒரே பாடத்திட்டம் தான், எல்லா வாய்ப்பும் ஒரே வாய்ப்பு தான், எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பா தான் கொடுக்கப்படுது. எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்பறையில எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே புத்தகம் தான் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் ஒரு குழந்தை ஒரு 60 மார்க்கும் ஒரு குழந்தை ஒரு 30 மார்க்கும் எடுக்கிறதுக்கான காரணம் அதை முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதில் இருக்கிறது. சோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய குழந்தைன்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி உங்களோட எஃபர்ட்டும் உழைப்பும் அப்படிங்கிறது முக்கியம். வாய்ப்பு எல்லாருக்கும் சமமா கொடுக்கப்பட்டதுதான். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்றதுலதான் உங்களுடைய வெற்றி இருக்கு. அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆக்சுவலி திஸ் இயர் நிறைய வேகன்சியோடய வரப்போகுது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட். நம்மளோட அகாடமில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருவோம். ஸோ எப்பெல்லாம் நம்ம மெட்டீரியல் கூகுள் டிரைவ் ஒரு டிரைவ் உங்களுக்கு ஷேர் ஆகும். அதுல எல்லா மெட்டீரியலோடையும் ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்லோட் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேஷன் கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லும் பொழுது 1 and 2க்கு உங்களுக்கு டிகிரி லெவல், அதே மாதிரி குரூப் 4 பிசிக்கு உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி லெவல். ஸோ இட்ஸ் சேம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் மல்டிபிள் எக்ஸாமினேஷன். முயற்சியின் பாதையும் ஒன்றே, உயர்ந்ததை அடைய போராடுங்கள். குரூப் 1க்கே டார்கெட் பண்ணுங்க, குரூப் 2ல நீங்க ஒரு பெஸ்ட் போஸ்டர் கூட கிடைச்சிடலாம். ஆனா அதே மாதிரி இதே சிலபஸ் தான் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய டிஇஓக்கும் ஹச்ஆர்சிஇ ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டாவுக்கும் இருக்க போகுது. ஸோ அதே சிலபஸ் தான், பட் ஸ்மால் வேரியேஷன்ஸ் இருக்கும். எஜுகேஷனல் ஆஃபீஸர் சொல்லும் பொழுது உங்களுக்கு சைக்காலஜி சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் வரும். ஹச்ஆர்சிஇன்னு சொல்லும் பொழுது சமயம் சார்ந்த கேள்விகள் இருக்கும். ஃபாரஸ்ட்னு சொல்லும் பொழுது இட் இஸ் ரிலேட்டட் டு நேச்சர், ஜியோகிராஃபி அண்ட் ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்க போறோம். சிலபஸ் உங்களுக்கு ஒரே சிலபஸ் தான் இருக்க போகுது. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இது இந்த எக்ஸாமினேஷனுக்கு இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன்லாம் ஆஃபன் போட மாட்டாங்க. எவ்ரி இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A மாதிரி நடக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு 2-3 வருடங்களுக்கு ஒரு தடவை போடும் பொழுது ரொம்ப ஒர்த்தான ஒரு ஜாப் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதையும் அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி காமன் சிலபஸ் நம்ம சொல்லக்கூடியது ஒரு 6 யூனிட். ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. இந்த 6 யூனிட் தான் நம்ம படிக்க போறோம். 6 யூனிட்ல 5 இருந்து 5 யூனிட் கம்ப்ளீட்டா சோசியல் சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு யூனிட் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சயின்ஸா இருக்க போகுது. இந்த ஒரு சிலபஸ்ல இருந்து தான் குரூப் 1க்கு 175 கேள்விகளும் 2A-க்கு 75 கேள்விகளும் கேட்க போறாங்க. அண்ட் ஆல்சோ இதே காமன் சிலபஸ் தான், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைக் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அதை நான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், உங்களோட ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலாவே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவைலபிளா இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கலாம். அண்ட் 25 கொஸ்டின் கண்டிப்பா மேத் இருக்க போகுது. நம்மளோட அகாடமில மேத் அண்ட் சோசியல் சயின்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியே கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் த எக்ஸாமினேஷன், எஸ் வி ஆர் ஆல்சோ ரெடி. 15ஆம் தேதி ஜூன் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், ப்ளீஸ் ஜாயின் இமிடியேட்லி. ஸோ 1 வீக் சேலஞ்ச் அப்படிங்கிறது இந்தியன் எக்கானமில நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா? கிளாஸ் பார்க்கலாங்களா? ஸோ எதுக்காக இந்தியன் எக்கானமி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 175 கேள்விகள் குரூப் 1ல கேட்கறதுல 50 கேள்விகள் இந்த ஒரு யூனிட்லயே கேட்கறாங்க. 2A-4க்கு 20 கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ அதனால இந்த இந்தியன் எக்கானமின்னு சொல்லக்கூடிய பகுதி ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி, கண்டிப்பா கேள்விகள் வர்ற இடம். இதையும் தாண்டி டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, மிக மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பார்க்க போறோம்.
ஸோ லாஸ்ட் கிளாஸே நம்ம எக்கனாமிக் டேர்ம்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுதான் இன்னைக்கான கிளாஸோட டாபிக்கா இருக்க போகுது. எக்கனாமிக் growth அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்டோட வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு பல்வேறு மெஷர்மெண்ட்ஸுக்கான டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அதாவது எக்கனாமிக் growth அப்படின்னா வெறும் ஜிடிபி அதிகமாகிறத குறிக்குது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா அதாவது பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொருளாதார முன்னேற்றம், மேம்பாடுன்னு சொல்லக்கூடியது மனிதனோட வெல்ஃபேர். ஒவ்வொரு ஹியூமனும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க, எந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க அவங்களையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது GNHI, தேசிய மகிழ்ச்சி குறியீடு. அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் HDI அப்படின்னு சொல்லக்கூடியது, PQLI அப்படின்னு சொல்லக்கூடியது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஹெல்த் லெவலா, ஹாப்பினஸ் லெவலா, அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான சேஃபான என்விரான்மெண்ட் அவங்களுக்கு இருக்கான்னு சொல்லக்கூடிய அனைத்தையுமே உள்ளடக்கியது பொருளாதார முன்னேற்றம். வெறும் பணத்தை மட்டும் குறிப்பிடாது. ஆனா ஜிடிபின்னு சொல்லக்கூடியது வெறும் பணத்தையும் உற்பத்தியையும் மட்டும் குறிப்பிடக்கூடியது. அது பொருளாதார வளர்ச்சி எனப்படுகிறது. வளர்ச்சி வேற, மேம்பாடு வேற. மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நாடுகளை 2 நாடுகளாக நம்ம பிரிக்கலாம். ஸோ டெவலப்டு நேஷன்ஸ் சொல்லக்கூடியது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஹைடெக் இண்டஸ்ட்ரியில ரொம்ப டாமினண்டா இருக்கக்கூடியவங்க. அவர்களை பொறுத்தளவு இந்த பொருளாதார மேம்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும். டெவலப்பிங் நேஷன்ஸ் சொல்லும் பொழுது அக்ரிகல்ச்சர் அண்ட் நேச்சர் ஓரியன்டான பல தகவல்கள் வந்துட்டு ஓரியன்டான இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கும். அண்ட் அதுல வேலை பார்க்குறவங்களோட வெல்ஃபேர் அதெல்லாம் பார்க்கும் பொழுது டெவலப்டு நேஷன்ஸ் அளவு இருக்காது. ஸோ இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு நாட்டோட எக்கானமியும் செதுக்குது அல்லது உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்திய பொருளாதாரத்தின் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரம் பெருமளவு 60% விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியது. ஏன்னா 60% சொல்லக்கூடியது லிவ்லிஹுட், பீப்புளோட லிவ்லிஹுட் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்தே இருக்கு. அதிகப்படியான ஜிடிபின்னு சொல்லக்கூடியது சர்வீசஸ் சொல்லக்கூடிய சேவை துறையை சார்ந்தது. ஸோ நம்ம செக்டார்ஸையே 3 செக்டாரா பிரிப்போம். பிரைமரி செக்டார்னா விவசாயம், நேச்சர் சார்ந்த செக்டார். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடியது செகண்ட் செக்டார், சேவை இண்டஸ்ட்ரி தேர்ட் செக்டார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ட்ரெயின் சர்வீஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வெறும் சேவை. நீங்க ட்ரெயினை வாங்கல, பர்ச்சேஸ் பண்ணல, டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து அந்த டைம் பீரியடுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதன் பிறகு அது வேறு ஒருவருக்கு அந்த ஒரு சீட்டை வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு பேரு சர்வீஸ், சேவை. இதே இந்த ட்ரெயினை மேனுஃபேக்சர் பண்றது, ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து வரும், ஹெவி இண்டஸ்ட்ரி. ஸோ இத இண்டஸ்ட்ரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயினுக்கான பாகங்கள் உருவாக்குறதுக்கு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் சொல்லக்கூடியது தேவைப்படும். ட்ரெயினோட அந்த பாடி ஆகட்டும், அதுக்கு மெட்டல்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி சீட்டு ரெடி பண்றதுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகள், மைனிங் சொல்லக்கூடிய சுரங்க தொழில்ல இருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இயற்கையில இருந்து நேரடியாக எதெல்லாம் தொழிலாக உருவாகுதோ அதெல்லாம் பிரைமரி செக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியன் எக்கானமின்னு சொல்லக்கூடியது பிரைமரி செக்டார்ல நிறைய அதிகப்படியான மக்கள் வேலை பார்க்கக்கூடிய செக்டாரா இருக்கு. சேவைகள் துறை அதிக வருமானம் தரக்கூடிய செக்டாரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா வந்து ஒரு டூவல் எக்கானமின்னு சொல்றாங்க. விவசாயமும் ஹைடெக் இண்டஸ்ட்ரியும் இருக்கக்கூடிய ஒரு இரட்டை பொருளாதாரம் சொல்லப்படுது. எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்பாரிட்டி ரொம்ப அதிகமாவே இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதிகப்படியான மக்கள் விவசாயத்துலதான் வேலை பார்க்குறாங்க. அவர்களோட வருமானத்தெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணும் பொழுது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குற மிக குறுகிய மக்களோட வருமானத்தோட அது மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்துது. ஒரு விவசாய நிலத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு 500 ரூபாய் தான் ஒரு நாள் சேலரி. ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கு மந்த்லி 1 lakh. யோசிச்சு பாருங்க, பர் டே அப்ப அவங்க எவ்வளவு வாங்குவாங்க? மோர் தேன் 3000 rupees. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இட் இஸ் லைக் கம்பேரிசன் அப்படின்னு பண்ணும் பொழுது இடைவெளி ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இந்த இன்கம் டிஸ்பாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இம்பேலன்ஸை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்மளோட ஜிடிபி பெருமளவு வளர்ச்சி அடைந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த சேவைகள் துறை தான். இந்தியா கலப்பு பொருளாதாரத்தை கொண்டது. அதாவது பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் ரெண்டுமே இருக்கும். பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கிய துறைகள்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு செக்டாரா இருக்கு. பாதுகாப்பு, ரயில்வே, வங்கிகள், எண்ணெய் மற்றும் கனரக தொழில்கள், இது எல்லாமே பப்ளிக் செக்டார் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் கையில இருக்கும்.
பிரைவேட் செக்டார் கவர்மெண்ட் செக்டாரோட இணைந்து செயல்படக்கூடியதாகவும் தனித்து இயங்கக்கூடியதாகவும் இருக்கும். சோ இந்த தனியார் துறைக்கு அதிக அளவு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றனால. இந்த மாதிரி இரண்டு செக்டாரும் இருக்கிறனால நம்மளோட பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. டூவல் எக்கானமினா அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியும், அதே மாதிரி மிக்ஸ்டு எக்கானமி சொல்லும் பொழுது பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார். சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி, சமூக நீதி மற்றும் சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வெல்த் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ். அதே மாதிரி கவர்மெண்ட்ல அரசோட கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஆஸ்பெக்ட். எந்த இண்டஸ்ட்ரியா வேணாலும் இருக்கட்டும், அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் ரெகுலேஷன் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் அரசாங்க விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும். சோ இந்த மாதிரி ஒரு கலப்பு பொருளாதாரத்துல 3 செக்டார்ஸ் ஆஃப் எக்கானமியை நம்ம பார்க்கலாம். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை. இந்த மாதிரி 3 செக்டார் இருக்கு அப்படின்னா, முதன்மை துறை நேச்சர்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அது முதன்மை துறை. அதாவது நிலத்துல செய்யக்கூடிய விவசாயம், அக்ரிகல்ச்சர். ஃபாரஸ்ட்ரி, வனப்பணின்னு சொல்லக்கூடியது நேச்சர்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து ப்ரொடியூஸும். ஃபிஷிங் அப்படின்னு சொல்லக்கூடியது மீன்பிடி தொழில். அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் நேச்சரை சார்ந்ததுதான். நம்ம கால்நடைகளை உற்பத்தி பண்ண முடியாது, ஆனா கால்நடைகளை இனப்பெருக்கம் பண்ண வைக்க முடியும். அதுல இருந்து பால் உற்பத்தி, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம் இல்லைங்களா, மீட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உற்பத்தி பண்றோம். சோ அந்த மாதிரி இயற்கை சார்ந்த தொழில்கள், இயற்கையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய முதன்மை தொழில்கள் முதன்மை துறை தொழில்கள்னு அழைக்கப்படும். இதுல மைனிங்கும் அடங்கும். அதாவது நேரடியா நேச்சர்ல இருந்ததான் நமக்கு அந்த மைனிங் மூலமா மெட்டலும் சரி, தங்கமோ வைரமோ என்ன முக்கியமான விஷயம்னாலும் நம்ம எடுக்கிறோம். அதனால இந்த மைனிங்குமே பிரைமரி செக்டார் சார்ந்ததுதான். செகண்டரி செக்டார் முதன்மை துறையில இருந்து கிடைக்கக்கூடிய மூலதன பொருட்களை மக்களுக்கு ஏற்றவாறு ஒரு ப்ராடக்டா மாத்தக்கூடிய இடம், அதாவது ப்ராசஸிங் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒண்ணுமே கிடையாது. இங்க நீங்க ஒரு பிரெட், நீங்க ஒரு பிரெட் பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ப்ராசஸர் இந்த 3 செக்டார் வச்சு நான் சொல்றேன். சோ பிரைமரி செக்டார்ல கோதுமை விளையுது, அது பிரைமரி செக்டார், கோதுமை விளைவிப்பது. அந்த கோதுமையை எடுத்துட்டு போய் ஒரு மில்லுல கொடுத்து அதை ஃப்ளோரா மாத்தி, மாவா மாத்தி, அதை ஒரு இண்டஸ்ட்ரியில பிரெட்டா கன்வெர்ட் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறது செகண்டரி செக்டார்ல. ஆனா நேரடியா எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் விற்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா அவங்க வணிகர்கள் சொல்லக்கூடிய ட்ரேடர்ஸ்ட கொடுத்துருவாங்க. இந்த ட்ரேடர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா இடங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த லாரி, வெஹிக்கிள்ஸ், அதே மாதிரி பீப்புள், மெர்ச்சன்ட், ட்ரேடர்ஸ், ஷாப்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதை வாங்கி கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது. அது சேவைகள் துறை அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி 3 செக்டாரும் இணைந்தால் மட்டுமே ஒரு உற்பத்தியில இருந்து ஒரு சேல்ஸ் வர இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இதுலயும் சேவைகள் துறையில தனித்துவமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ப்ரொடக்ஷனும் இல்லாமையே அவர்களால சேவைகள் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங், டாக்டர் அண்ட் ஐடி ப்ரொஃபஷன். டேட்டாவை மட்டுமே அடிப்படையாக கொண்டது, நாலேஜை மட்டுமே அடிப்படையாக கொண்ட தொழில்களும் சேவைகளுக்குள்ள வரும். எப்படி ட்ரேட், வாணிபம் சேவைகள் துறையோ அதே மாதிரி கல்வி சேவை துறைக்குள்ள வந்துடும். ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட், அதாவது நீங்க ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்றீங்கன்னா நம்ம வாங்குறது கிடையாது, பர்ச்சேஸ் பண்றது கிடையாது. அவங்க உற்பத்தி பண்ணி ஒன்னும் கொடுக்கல, லெண்டிங் பண்றாங்க, அவ்வளவுதான். சோ போக்குவரத்து, ஹோட்டல்ல நீங்க தங்குறதும் சரி, ஒரு நாளைக்கான வாடகை தான் கட்டுறீங்களே ஒழிய நம்ம அதை பர்ச்சேஸ் பண்றது கிடையாது. சோ அதனால இந்த ஒரு வித்தியாசங்கள்னால இத சேவைகள் துறை அப்படின்னு சொல்றோம். பேங்கிங் அண்ட் அதர்ஸ் சொல்லும் பொழுது வங்கிகள் மற்றும் பிற சேவைகளும் சேவைகள் துறைக்குள்ள வந்துடும். ஸோ திஸ் இஸ் டெர்ஷியரி செக்டார். சர்வீஸ் செக்டார்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் செக்டார்ஸ் இருக்கு. இந்த 3 செக்டாரும் பெரிய அளவு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிடிபி உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வருடத்துல எந்த அளவுக்கு அவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது எந்த நாடு அதிக உற்பத்தி கொண்டிருக்கோ அது முன்னேறக்கூடிய நாடாகவும் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, முன்னேறிய நாடாகவும் அறிவிக்கப்படும். அதுல இந்தியா தற்போது 6வது நாடா இருக்கு. அதாவது ஒரு வருஷத்தோட உற்பத்தி மற்ற நாடுகளை வர இந்தியால அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு ஜிடிபில மேஜர் கான்ட்ரிபியூஷன் யார் பண்றாங்க, அதிகப்படியான ஒரு பங்கு யாருக்கு இருக்குன்னா சேவைகள் துறைக்கு தான். ஏன்னா வேல்யூ அப்படிங்கிறது அதிகம். சேவைகள் துறை பொறுத்தளவு
சேல்ஸ்ன்றது அந்த ப்ராடக்டோட பிரைஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னா அவங்க கொடுக்குற டேட்டாக்கு ரொம்ப ஹை பிரைஸ் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மொபைலுக்கு ஒரு நாள் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு மந்த்துக்கான ரீசார்ஜ் அப்படிங்கிறதே நம்ம எவ்வளவு பண்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மொபைல் உற்பத்தி அப்படின்றது நடக்கிற இடம் மிக குறுகிய இடம். ஸோ இந்த ஒரு மொபைலை சேல்ஸ் பண்ணா கூட அவங்களுக்கு எவ்வளவு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ விவசாயம் சொல்லக்கூடியது அதிகப்படியான உற்பத்தியை செய்யக்கூடியது, ஆனால் அதனுடைய மதிப்பு மிக குறைவு. ஜிடிபில அதோட ஷேர் வெறும் 14% தான். ப்ரொடக்ஷன் மற்றும் அந்த ஒரு தொழிலாளர்களோட ஒர்க் ஃபோர்ஸோட அந்த எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடியது இதுல அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 50% ஒர்க் ஃபோர்ஸ் இதுல வேலை பார்க்கறாங்க. அவங்களோட இன்கம் ரொம்ப கம்மி. இவர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவு அதிகம். டன் கணக்குல உற்பத்தி பண்ணுவாங்க. ஆனா அதனுடைய மதிப்பு கம்மி. சரிங்களா? அத ருபீஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது பணிகள் சேவைகள் துறையில ஏற்படுத்தக்கூடிய ஈட்டக்கூடிய வருமானத்தை விட இங்கு இருக்கக்கூடிய வருமானம் மிக குறைவு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரரை கொண்டு போய் நம்ம டாக்டரோட கம்பேர் பண்ண முடியாது, டீச்சரோட கம்பேர் பண்ண முடியாது. the salary is அந்த டிஃபரன்ஸ் வந்து பெரிய அளவுல வந்து வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? சோ அதைத்தான் இங்க குறிப்பிடுறாங்க. சோ சேவைகள் துறை அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஜிடிபியில மிகப்பெரிய பங்கு சேவைகள் துறைக்கு தான் 59% இருக்குது. தொழில்துறை ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லக்கூடியது உற்பத்தி, சுரங்கம் மற்றும் மற்ற விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் யூட்டிலிட்டிஸ் சொல்லக்கூடியதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடியது. ஸோ தொழிலாளர்கள்ல 25% பேர் இந்த ஒரு செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். ஸோ குட்ஸ், சர்வீசஸ், அக்ரிகல்ச்சர், கட்டுமானம் மற்றும் அதே மாதிரி ஐடி அண்ட் அதர் சர்வீசஸ், இந்த மாதிரி எல்லா செக்டார்ல இருந்து உற்பத்தி செய்த மொத்த அளவு அப்படிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்தியாக்குள்ள மட்டும். சரிங்களா? சோ ஒரு இந்தியர் இந்தியாக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய அந்த எல்லைகளுக்குள்ள எவ்வளவு உற்பத்தி பண்றாங்களோ அந்த மொத்த உற்பத்தியும் சேர்க்கும் பொழுது அது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டா மாறுது. irrelevant ஆஃப் த செக்டார், எந்த செக்டாரா வேணாலும் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த வருமானம் ஈட்டப்படும் அப்படிங்கிறது இடத்தை பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ வருமானம் எங்க இருந்து இருந்தாலும் இந்தியாக்குள்ள அந்த வருமானம் ஈட்டப்படும் பொழுது அது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டுக்குள்ள வருது. ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவில் கார்கள் தயாரிக்குது. சோ நிறுவனம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனம் தான், ஆனா உற்பத்தி நடக்கிறது எங்க? இந்தியால. சோ அப்ப அது என்ன ஆகுதுன்னா இந்தியாவோட ஜிடிபிக்குள்ள கணக்குல வரும். ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் அவர்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டி ஆகணும். அதே ஜிஎன்பி அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபோக்கஸஸ் ஆன் இன்கம் ஏர்ன் பை த கண்ட்ரிஸ் ரெசிடென்ட். சோ இப்ப ஒரு இந்திய கம்பெனி ஒரு ஃபாரின்ல வந்து ஒரு அவுட்லெட் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரவணபவன்லாம் இருக்கு பாத்தீங்களா? சரவணபவன் யுஎஸ்ஏ, பிரிட்டன் சொல்லக்கூடிய எல்லா நாடுகள்லயும் இருக்கும். ஆனா அவர்களோட வருமானம் முழுக்க முழுக்க எங்க வந்து சேரும்? இந்தியாக்குள்ள வந்து சேரும். அங்க ஈட்டக்கூடிய வருமானம் இந்தியாவோட அக்கௌண்ட்ஸ்லயும் வர ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி வெளிநாடுகள்லயும் இருக்கக்கூடிய இந்தியர்களோட வருமானம் இந்தியாவை சார்ந்து இருக்கும் பொழுது இதை கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். Total value of final goods and services produced by a country's resident regardless where the production takes place in a specific period அப்படின்னு சொல்லக்கூடியது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். சில இடங்கள்ல இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கும். அந்த நாட்டுக்கான ஜிடிபியா, இந்த நாட்டுக்கான ஜிடிபியா. அதனால ஜிடிபி ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள உற்பத்தி பண்றதுதான் அந்த நாட்டோட வளர்ச்சிக்கான ஒரு குறியீடா நம்ம எடுத்துக்கிறோம். சோ இதுவுமே எந்த இடத்துல உற்பத்தி நடக்குது அப்படின்றதெல்லாம் irrelevant. உலகத்துல எந்த மூலையில வேணாலும் அவங்க ஒர்க் பண்ணலாம், உற்பத்தி பண்ணலாம். சோ அவங்களோட வருமானமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். சோ ஜிஎன்பியை பொறுத்தளவு பேஸ்ட் ஆன் ரெசிடென்ட், இந்தியரா அப்படின்றது மட்டும் தான் பாக்குறாங்க. ஜிடிபி அப்படின்னு சொல்லும் பொழுது பேஸ்ட் ஆன் லொகேஷன், இந்தியாக்குள்ள வேலையும் வருமானமும் ஈட்டப்படுகிறதா அப்படின்றத பார்ப்பாங்க. சோ நான் கமிங் டு திஸ், ஜிடிபி இந்தியாக்குள்ள மட்டும், ஜிஎன்பி உலகத்தில் எந்த மூலையில வேணாலும் உற்பத்தி நடக்கலாம், ப்ராசஸ் நடக்கலாம். அதே மாதிரி லொகேஷன் இந்தியாக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஒரு உற்பத்தியும் வருமானம் ஈட்டுதலும் இந்தியாக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இங்க ஓனர்ஷிப் மற்றும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இங்கு ரெசிடென்ஸ், நான் ரெசிடென்ஸ் ரெண்டு பேரோட இன்கமும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா இந்தியாவுக்குள்ள வர ரெசிடென்ஸோட அந்த ஒரு இன்கம் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இது குடியிருப்பவர்கள் வருமானத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. சோ வேர் இன்கம் இஸ் ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜிடிபில வெளிநாட்டவர்களும் உள்ள வரக்கூடியவர்கள், வெளிநாட்டவர்கள் உற்பத்தி நிலையங்களை ஏற்படுத்தும் பொழுது அதை நம்ம கால்குலேட் பண்றோம். இங்கே அதெல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டோம். வெறும் இந்தியர்களோட வருமானம் மட்டும் கால்குலேட் பண்ணப்படுது.
அதே மாதிரி வேர் இன்கம் இஸ் ஏர்ன்ட் எல்லா இடங்கள்லையும் வருமானம் ஈட்டப்படுவதை குறிக்கப்படுது. வேர் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் எந்த இடத்துல ப்ரொடக்ஷன் நடக்குதோ அது ஜிஎன்பி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் growthன்னு சொல்லக்கூடியது கம்ப்ளீட்டா ஜிடிபி உற்பத்தியின் மதிப்பு அது மட்டும்தான் எக்கனாமிக் growth. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மனிதனோட அந்த வளர்ச்சி மேம்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ பொருளாதாரத்தை நோக்கி அடிப்படையாக கொண்டிருக்கோ அது பொருளாதார மேம்பாடு. எக்கனாமிக் growth வெறும் பொருளாதார வளர்ச்சி தான். சரிங்களா? ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் ஒரு நாட்டுக்கு ரொம்ப அவசியமானது. இது சாத்தியமாகணும்னா பொருளாதார வளர்ச்சியும் அவசியம். இந்த வளர்ச்சி தான் பெருமளவு ஹெல்த், எஜுகேஷன், பாவர்ட்டி ரிடக்ஷன்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம பல்வேறு இண்டெக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஜிடிபினா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், ஜிஎன்பினா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம். ஜிஎன்பி பாத்தீங்கன்னா ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் வருமானம் சொல்லக்கூடியது. என்டிபி நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிபில இருந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணும் பொழுது என்டிபி கிடைக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் இந்தியாவோட பொருளாதாரத்தை அளவிட கொடுக்கப்படுது. எப்பெல்லாம் பாப்புலேஷன் அதிகமாகுதோ அப்பெல்லாம் வந்துட்டு பெரிய அளவு ஜாப் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்தியாவோட பொருளாதாரத்தை பொறுத்த அளவு மிகப்பெரிய அளவு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர்ஸும் இருக்கக்கூடியது. வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாப்புலேஷன் இந்தியால இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி குறிப்பிடுகிறார்கள், என்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எப்படி ஜிடிபி, ஜிஎன்பி பார்த்தோமோ அதே மாதிரி என்என்பி அப்படின்னு சொல்லக்கூடியது நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்என்பினா நிகர தேசிய உற்பத்தி, அதாவது ரியல் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது. ஜிஎன்பி மொத்த தேசிய உற்பத்தி. சரிங்களா? சோ ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த தேசிய உற்பத்தியையும் கால்குலேட் பண்ணிட்டு அதுல ஒரு அழிவுன்னு சொல்லக்கூடியது மூலதன சொத்துக்களோட அந்த மதிப்பு இழப்பை மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கலாம். அந்த இண்டஸ்ட்ரி வந்து நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க, ஆனா தேக்க நிலை அடைஞ்சிருக்கும். உற்பத்தி அதிகமா இருந்திருக்கும், தேக்க நிலை இருந்திருக்கும், அதோட வேல்யூ குறைஞ்சிருக்கலாம். ஒரு கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது சேல்ஸ் ஆகாம அதோட வேல்யூ கம்மியாயிருக்கலாம், அந்த வருடத்தோட இறுதியில கம்மியாயிருக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பெரிய லாஸ் ஆயிருக்கலாம், ஆனா உற்பத்தி அதிகமா இருந்திருக்கும். சோ இப்ப இந்த அதிகமான உற்பத்தி ஏதோ ஒரு இடத்துல தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது, வீழ்ச்சிக்கு உள்ளாகும் பொழுது அதை மைனஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது நிகர தேசிய உற்பத்தி. டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க அத. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அழிவுகளையும் மதிப்பிழப்புகளையும் மைனஸ் பண்ணிட்டு ரியலா என்ன உற்பத்தி நடந்துச்சு அதோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்றதுதான் என்என்பி. ஸோ இஃப் ஜிஎன்பி இஸ் 1200 பில்லியன், அதுல டிப்ரிசியேஷன் வேல்யூன்னு சொல்லக்கூடியது மதிப்பிழப்பு 200 பில்லியன் ஆயிருக்கு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணி கிடைக்கிறது என்என்பி. அதே மாதிரி என்என்பியை பொறுத்தளவு ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்கள் நிஜமாவே ரியலா அந்த வருஷம் என்ன ஏர்ன் பண்ணியிருக்காங்க, என்ன உற்பத்தி பண்ணியிருக்காங்கிற உண்மையான வேல்யூ என்என்பில தான் தெரியும். ஸோ என்என்பி மிக அவசியமானது. டிப்ரிசியேஷன் அடிக்கடி அதிகமாகும் பொழுது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகளை நமக்கு எடுத்துரைக்குது. இந்த மதிப்பிழப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலப்போக்கால், பை த பேசேஜ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காலத்துல இருந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம், டிவி இதெல்லாம் இப்ப சேல்ஸ் பண்ணாங்கன்னா என்ன ரேட்டுக்கு விற்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஹை ப்ரைஸா இருக்கும், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி காலப்போக்கில் குறையக்கூடிய வேல்யூ, அதே மாதிரி பயன்பாடு, யூசேஜ், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். ஸோ சில விஷயங்கள் எல்லாம் பழசாயிரும், பழசானதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ குறையும். ஒரு கார் வாங்குறீங்கன்னா, வாங்கும்போது நீங்க 20 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா ஒரு வருஷத்திலேயே அதோட வேல்யூ வெறும் 15 லட்சமா மாறும். அந்த மாதிரி உற்பத்திகள் பண்ணும் பொழுது 15 லட்சமாக அது குறையுது இல்லைங்களா? அந்த ஒரு வேல்யூ குறையுதலையும் எடுத்துக்கிறாங்க. இயற்கை காரணங்கள், வெள்ளம், நிலநடுக்கம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணும் பொழுது இந்த டிப்ரிசியேஷனையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. விபத்து அப்படின்னு சொல்லக்கூடியது எதிர்பாராமல் நடந்தால் அதுவும் டிப்ரிசியேஷன்ல எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால உற்பத்தி அதிகமா நடந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட இந்த அழிவுகள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு என்என்பி கால்குலேட் பண்றாங்க. ஸோ ஒரு நாட்டோட உண்மையான மதிப்பு என்என்பி அப்படின்றதுலதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. பிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது பர் கேபிட்டா இன்கம்.
ஒரு மனிதன், ஒரு தனிநபர் எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஒரு நாட்டுல வாழ்றாரு அப்படிங்கிறது இந்த பர் கேபிட்டா இன்கம் மூலமா நமக்கு தெரியும். ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் வளர்ச்சி அடையணும். அப்படி இருக்கும் பொழுது பர் கேபிட்டா இன்கம் ரொம்ப அவசியமானது. ஆவரேஜ் இன்கம் சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனுஷனும் எந்த அளவுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிசிஐன்னு சொல்லுவாங்க. மொத்த தேசிய வருமானம் ஓவரால் எவ்வளவு இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பாப்புலேஷனுக்கு கால்குலேட் பண்ணி அதை டோட்டல் பாப்புலேஷனால வகுக்கும் பொழுது பிசிஐன்னு சொல்லக்கூடிய தனிநபர் வருமானம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சோ கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் கோடி வருமானம் இருந்திருக்கு. 100 கோடி மக்கள் இந்தியால இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரோட வருமானம்ங்கிறது 20,000 இருக்கு. ஆனா இப்ப நம்மளோட இந்த பர் கேபிட்டா இன்கம் 2.25 தாண்டி போயிட்டு இருக்கு. சரிங்களா? லேக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சாதாரண மனிதனோட சம்பளம்ங்கிறது அவ்வளவு அதிகமாகவும் கிடையாது. சோ இந்த மாதிரி பெரிய ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குன்னு சொல்லப்படுது. சோ பிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு நாடும் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கமையும் ஃபெசிலிட்டிஸையும் அதோட மக்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஸோ பிசிஐ ஆவரேஜ் சம் பீப்புள் மே ஏர்ன் மோர், சம் மே ஏர்ன் லெஸ். இது சரியாக ஒரு நபரோட வருமானத்தை கால்குலேட் பண்றது இல்ல. ஆவரேஜா ஒரு நாட்டுல எவ்வளவு வருமானம் ஈட்டப்படுகிறது, அந்த மக்கள் தொகைக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு ஷேரா இருக்கு அப்படிங்கறதான் காட்டுது. ஸோ இது பெருமளவு நாட்டோட வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு மெஷர்மெண்டாவே இருக்குது. HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு முக்கியமான எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான குறியீடு, பொருளாதார மேம்பாட்டுக்கான குறியீடு. ஓவரால் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆகட்டும் எவ்வளவு முன்னேறி இருக்கோ அதை HDI அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு மெத்தடை டெவலப் பண்ணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்த்தியா சென்னும் மஹபூப் உல் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இணைந்து இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. 1990 இருந்து HDI மெஷர் பண்ணப்படுது. இதை பெருமளவு ப்ராசஸ்க்கு கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா UNDP, டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சோ இந்த HDI பெருமளவு நாடுகள் எந்த அளவுக்கு தங்களோட மக்களுக்கு ஒரு சரியான ஒரு வாழ்க்கை ஆதாரத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுது. ஹெல்த், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஸோ ஒருத்தரோட வாழ்க்கை தரம் சாதாரணமா ஆவரேஜா எத்தனை வருஷம் ஒருத்தர் அந்த நாட்டுல வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆயுட்காலம் பத்தியது. அதே மாதிரி எஜுகேஷன், எந்த அளவுக்கு எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களோட வாழ்க்கை தரத்தை பற்றியது, எந்த அளவுக்கு வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுவாங்க. சோ இதெல்லாம் தாண்டி உடல் வாழ்க்கை தர குறியீடு, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதும் இதுல உள்ளடங்கும். மாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், மாரிஸ் டி மாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதை உருவாக்கி இருப்பாரு. PQLI அப்படின்னா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை தரத்தை அளவிடும் குறியீடு. அதே 3 திங்ஸ் தான் ஹெல்த், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்னு சொல்லக்கூடியது ஆட் பண்ணியிருப்பாங்க, பேசிக் லிட்ரஸி ரேட். சரிங்களா? இந்த இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா குழந்தைகளோட இறப்பு விகிதம். வறுமை அதிகம் measured by number of death infants under 1 year per 1000 live birth. 1000 குழந்தைகள் பிறக்கும் இடத்தில் எத்தனை குழந்தைகள் ஒரு வயதை கூட தாண்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியத IMRன்னு சொல்லுவாங்க, இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. சோ இது வறுமை அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல அதிகமாகவும் வறுமை கம்மியா இருக்கக்கூடிய நாடுகள்ல கம்மியாகவும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான போதுமான ஊட்டச்சத்தும் போஷாக்கும் அளிக்கப்படுது அப்படிங்கிறது அர்த்தம். சோ பேசிக் லிட்ரஸி ரேட், அடிப்படை எழுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல ரொம்ப முக்கியமானது. இது ஒரு மனிதனோட தனிநபர் வருமானம் சார்ந்தது கிடையாது, அதற்கு பதிலாக மனிதனின் வாழ்க்கை தரம் சார்ந்தது. சரிங்களா? சோ மனிதனின் வாழ்க்கை தரம் சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். கமிங் டு த கொஸ்டின்ஸ். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த டேர்ம்ஸ்ல இருந்து ஒரு சில கேள்விகள். சரிங்களா? சோ ட்ரை பண்ணி பாருங்க. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை வைத்து நம்ம கால்குலேட் பண்றோம்? GDP மைனஸ் டிப்ரிசியேஷன், தேய்மானம்,
ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டுல இருந்து கிடைக்கும் நிகர காரணி வருமானம். என்என்பி பிளஸ் டிப்ரிசியேஷன், தேய்மானம். டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். கீழே சாட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லலாம். எக்ஸாக்ட்லி ரைட். ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், சரிங்களா, வெளிநாடுல இருந்து வரக்கூடிய வருமானம். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி இஸ் obtained by deducting dash from GDP. என்டிபினா ஒண்ணுமே கிடையாது, ஜிஎன்பி என்என்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வரீங்களா, அதுல இருந்து கிடைக்கக்கூடியதுதான் இந்த என்டிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. எதை கழிப்பதன் மூலம் நமக்கு இந்த என்டிபின்னு சொல்லக்கூடியது கிடைக்கும்? உண்மையான வருமானம் அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி ரைட். டிப்ரிசியேஷன், தேய்மானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. ஒவ்வொரு தேய்மானத்தோட மதிப்பிழப்பை குறைச்சோம் அப்படின்னா ஒரு நாட்டுல உற்பத்தி உண்மையாவே எவ்வளவு நடந்திருக்கு, அதோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய குறியீடை உருவாக்கியவர்கள் யார்? HDI, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமா இதை வந்து பெருமளவு உருவாக்கி பாப்புலரைஸ் பண்ணவங்க யாரு? எக்ஸாக்ட்லி ரைட்டுங்க. அமர்த்தியா சென் மற்றும் மஹபூபுல் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், சரிங்களா. HDIனா அவர்கள் இருவர் தான். இப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் சொல்லக்கூடியதும் குறிப்பிடப்படுது. ஸோ முதல்ல வந்துட்டு இதை ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை இப்ப MPI மாத்திருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடியது மனித வறுமை குறியீடா இருந்தது, இப்ப பன்முக வறுமை குறியீடா மாத்திருக்கோம். ஏன்னா வறுமைங்கிறது பல்வேறு விதங்கள்ல மாறுபடுது, பணத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது கிடையாது. நிறைய பணம் அந்த நாட்டுல இருக்கலாம், ஆனா அடிப்படை வசதிகள் அதிகமா இருக்காது. அந்த மாதிரி நாடுகளும் அதிகம் இருக்கக்கூடியது. அதனால இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா MPIன்னு சொல்றாங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுக்கும் இந்த 3 டைமென்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது. வெறும் பணம் மட்டும் அல்லாமல் லிட்ரஸி, கல்வியும் ஹெல்த்தும் அதே மாதிரி லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸும் சரியாக அமைவது பன்முக வறுமை குறியீடை குறிப்பிடக்கூடியது. மிக வறுமை மிகுந்த நாடுகள்ல MPI அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி IMR, இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம் தான். ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்புகள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ், எத்தனை பேர் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ இந்த ஒரு பிரின்சிபல் மூலமா ஃபார் 1000 people, எஸ்பெஷலி ஃபார் 1000 people, ஸோ 1000 லைவ் பர்த்துக்கு எத்தனை குழந்தைகள் ஒரு வயதை தாண்டுறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் இறந்திருக்காங்களோ அது இறப்பு விகிதமாக எடுத்துக்கொள்ளப்படுது. அதே மாதிரி இந்தியா போன்ற நாடுகள்ல இந்த இறப்பு விகிதம் குறைஞ்சுக்கிட்டே வருது, ஏன்னா முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் அதிகப்படியா இருக்கிறனால. மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரேஷியோன்னு சொல்லக்கூடியது, இது IMRோட மிகப்பெரிய அளவு தொடர்பு கொண்டது. ஏன்னா இந்த ரெண்டுக்குமே முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போதிய போஷாக்கு இல்லாததுனாலதான். ஸோ சரியான உணவு அப்படின்றது கொடுக்கப்படணும், சரியான அந்த வறுமையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டும் நடக்காது. நம்பர் ஆஃப் மெட்டர்னல் டெத்ஸ் பர் 100,000 லைவ் பர்த்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. ஸோ எத்தனை பேர் வந்து இறக்கிறார்கள் அப்படின்றத கால்குலேட் பண்ணும் பொழுது MMR சொல்லக்கூடிய மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை கால்குலேட் பண்றாங்க. ஸோ இதுல இந்தியாவை பொறுத்தளவு கேரளால மிக குறைந்த அளவு இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 6 குழந்தைகள் தான் 1000 குழந்தைகளுக்கு இறக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய பிரதேசத்தை பொறுத்தளவு மிக குறைந்த அளவு, லிவிங் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, 41 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கேரளா குறைந்த IMRம், இங்கு அதிக IMRம் இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மிக கீழே இருக்கிறத இது காட்டுது. MMR சொல்லக்கூடியது இந்தியாவை பொறுத்தளவு 97 people, சரிங்களா. ஸோ அதாவது 100,000 சொல்லக்கூடியது, 1,00,000 லைவ் பர்த்ஸுக்கு 97 தாய்மார்கள் இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அசாம்ல இது மிக குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது, சரிங்களா.
தமிழ்நாட்டை பொறுத்தளவு 48 வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட் இருக்கு. கேரளாவை பொறுத்தளவு 19. இது மிக குறைவா இருக்கக்கூடியது. அதாவது அசாம்ல தான் இங்க இருந்து இங்க வரணும். ஸோ இது ஒரு டிஃபரன்ஸா இருக்கு. சரிங்களா? ஸோ அசாம் இங்க வரணும் அதிகப்படியா நம்பரா இருக்கும் பொழுது இது ஒரு பிக்டோரியல் எரர். ஸோ அசாம் மிக அதிகமா இருக்கு, கேரளால மிக குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சுகாதார விளைவுகளை எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஹெல்த் ரிலேட்டடா எந்த அளவுக்கு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் பெஸ்டா இருக்கோ அந்த மாநிலங்கள்ல இது கம்மியா இருக்கும். ஸோ கேரளாவை பொறுத்தளவு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஹையா இருக்கிறனால அங்க குழந்தைகள் இறப்பும் தாய்மார்கள் இறப்பும் மிக குறைவு. சரிங்களா? அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது கேரளால மிக அதிகமாவே இருக்கு. 76 வயசு வரை வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசம் 65 வயது வரைதான் வாழ்றாங்க. லோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கிற மாநிலம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்துல 72.8 ஆண்டுகள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியா மெஷர் பண்ணிருக்காங்க. லிட்ரஸி ரேட், லிட்ரஸினா பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. கல்வி அறிவு அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? லிட்ரஸி எதனால கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 7 வயசு வரை அவர்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களோட பேரை அவங்களோட மொழியில ஏதாவது ஒரு மொழியில எழுத தெரிஞ்சிருக்கணும். பேரை எழுத தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன சென்டென்ஸ் கொடுத்தா வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சதுன்னா அதற்கு பேர் கல்வி அறிவு. அவ்வளவுதான். சரிங்களா? அது டிகிரி முடிச்சதெல்லாம் குறிக்கல. 7 வயது வரை அவர்களுக்கு அட்லீஸ்ட் படித்து புரிந்து கொள்ள அளவு ஒரு படிப்பறிவு இருக்கா அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கேரளால 96% பேருக்கு கல்வி இருக்குன்னு சொல்லப்படுது. இந்தியா முழுக்கன்னு பார்க்கும் பொழுது 74.04%. ஸோ 2011 தான் ஃபைனலா சென்சஸ் நடந்து அந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் இதெல்லாம் அதிகமா நடந்தனால நிறைய எக்கனாமிக் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கனால 2026ல இப்ப இந்த சென்சஸ் அப்படின்றது ப்ராசஸ்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ வரைக்கும் சென்சஸ் ரிப்போர்ட் எல்லாமே 2011 பேஸ்டா தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ கேரளா 96.2% கல்வி அறிவோட ஹையஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. லோவஸ்ட் ஸ்டேட் பீகார். பீகார்ல வெறும் 61% கல்வி அறிவு தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு 80% கல்வி அறிவு இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது. அண்ட் சிபிஆர் சிடிஆர்னு சொல்லக்கூடியது ட்ரூத் பர்த் ரேட், ட்ரூத் டெத் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எத்தனை பேர் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு வருடத்துல எத்தனை குழந்தைகள் பிறக்குது, ஒரு வருடத்துல எத்தனை பேர் இறக்கிறார்கள் சொல்லக்கூடியது நம்மளோட நாட்டோட டெமோகிராபிக் இண்டிகேட்டர்ஸை குறிப்பிடக்கூடியது. எந்த அளவுக்கு நம்மளோட நாட்டோட பாப்புலேஷன் சரியான ரேஷியோல வளருது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியது. ஸோ ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அந்த மக்களோட வளர்ச்சியை அடிப்படையா கொண்டது இல்லைங்களா? அதனால இது ரொம்ப முக்கியமா குறிப்பிடப்படுது. நம்மளோட டெமோகிராபிக் டிவைடண்ட், அதாவது மக்கள் தொகை ஈட்டச்சலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நிலையை இந்தியா அடைந்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலைக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான குழந்தைகள் பிறப்பு இதெல்லாம் இருக்கிறதோட வேலை செய்யும் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களோட பாப்புலேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ லார்ஜஸ்ட் யங்கர் பாப்புலேஷன், அதாவது 15 வயது முதல் 59 வயது வரை இருக்கக்கூடியவர்களை ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த பாப்புலேஷன் கிரைட்டீரியாக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. 14 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைகள், 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் முதியோர்கள். இவங்க எல்லாம் டிபெண்டன்ட் பாப்புலேஷன். அவங்க வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்குன்னு தனி இன்கம் அப்படிங்கிறது இருக்காது இல்லைங்களா? அதனால இந்த வயசுக்கு கீழே அல்லது மேல இருக்கிறவங்களை டிபெண்டன்ட் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. ஸோ சரியாக அந்த தொழில் செய்து வருமானம் ஈட்டக்கூடிய அந்த பாப்புலேஷன் இந்தியால இப்ப அதிகமா இருக்கு. இதனால மோர் பீப்புள் ஒரே ஏஜ் குரூப்ல அதிகமா இருக்கிறனால இந்தியா வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுது. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக வேலையின்மையும் அதிகமாகும், சுகாதார பிரச்சனைகள் அதிகமாகும், சோசியல் அண்ட்ரஸ்டும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்படுது. இது நன்மை மட்டும் கிடையாது, சில தீமைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ இந்த யங்ஸ்டர் பாப்புலேஷன் மூலமா நாளைக்கு இந்தியா பெரும் வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒர்க்கிங் பாப்புலேஷன், உழைக்கும் மக்கள் சொல்லக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 15 வயதுல இருந்து 64 ஆண்டுகளுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள். ஸோ அதாவது 59 ஆண்டுகளும் கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். பட் சரியாக 64 ஆண்டுகளுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள். டிபெண்டன்ட் பாப்புலேஷன் சொல்லக்கூடியவர்கள் சில்ட்ரன். சரிங்களா? ஸோ குழந்தைகளும் முதியவர்களும் 0ல இருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள், அதே மாதிரி ரொம்ப முதியவர்கள். அவங்களால வேலைக்கு போக முடியாது. பொருளாதார வருமானம் சொல்லும் பொழுது அதுல இன்ஆக்டிவா இருப்பாங்க.
யாராவது ஒருவரை சார்ந்தே அவர்களுடைய வாழ்க்கை நகர ஆரம்பிக்குது. இந்த ஒரு காரணங்களால இந்த வயது அப்படின்னு சொல்லக்கூடியது டிபெண்டன்ட் பாப்புலேஷனா அவங்கள மாத்துது. ஆனா இடைப்பட்ட காலகட்டத்துல மனிதனால எந்த ஒரு எல்லைக்கும் இன்கம் தான் ஆகட்டும், வளர்ச்சி ஆகட்டும், இதை நோக்கி ஓடக்கூடிய வயதா இருக்கிறனால இதை ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டெமோகிராபிக் டிவைடட், இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதா டெமோகிராபிக் டிவைடட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஹை டிபெண்டன்சி, முதியோர்களும் குழந்தைகளும் அதிகமா இருக்கக்கூடிய இடம் ஹை டிபெண்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. இது பொருளாதாரத்துக்கு மிக ஆபத்தானது. ஏன்னா உழைக்கும் மக்கள் கம்மியா, முதியோர்கள் அதிகமா இருக்கிறது. இப்ப ஜப்பான் இந்த பேஸ்ல இருக்கு, சரிங்களா? அங்க முதியோர்களோட எண்ணிக்கை அதிகம், இளைஞர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. அதே மாதிரி லோ டிபெண்டன்சின்னு சொல்லக்கூடியது, குழந்தைகளோட எண்ணிக்கை குறைவாகவும் இப்ப வேலை பார்க்கறவங்க அடல்ட்டோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இப்ப குழந்தைகள் பிறப்பு மற்றும் டிபெண்டன்ட் பாப்புலேஷன் எல்லாம் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? இந்த நம்பர் இங்க போகும், டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அதிகமாயிரும் இல்லைங்களா? எதிர்கால வளர்ச்சியை இது பாதிக்கும்னு சொல்லப்படுது. இது குறைந்த சார்புன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பேலன்ஸ்டா இருக்கக்கூடியதான் இந்த டெமோகிராபிக் டிவைடட், மக்கள் தொகை ஈட்டச்சலன். எங்கர் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறாங்க, குழந்தைகள் பிறப்பும் சரியான விகிதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பெருமளவு வளர்ச்சி ஒரு சமநிலையிலேயே இருக்கும் குறிப்பிடுது. இந்தியாவை பொறுத்தளவு இந்த வளர்ச்சி சமநிலையிலேயே இருக்கும், எந்த ஒரு பெரிய தாக்கமும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இப்ப ஒரு some questions இது சார்ந்து பார்க்கலாம். How many indicators are used in multi-dimensional poverty index? MPI அப்படின்னு சொல்லக்கூடியதுல எத்தனை குறியீடுகள் பயன்படுத்தப்படுது? அதாவது வறுமையை கணக்கிடுதல்ல ஒரு தனித்தனி கிரைட்டீரியா மூலமா அதை கணக்கிடுவாங்க. இதுல எத்தனை குறியீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 குறியீடுகள் இருக்குது. சரிங்களா? 10 குறியீடுகள். சுகாதாரம், லிட்ரஸி, அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அடிப்படையா கொண்டு 10 குறியீடுகள் கணக்கிடப்படுது. நம்பர் ஆஃப் டெத் ஆஃப் இன்ஃபேன்ட்ஸ் அண்டர் 1 year old per 1000 live births, 1000 பிறப்புகளுக்கு குழந்தைகளின் இறப்பு விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுது? You can send your answer in the chat box. Exactly right, infant mortality rate. சரிங்களா? அதே மாதிரி லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது எழுத்தறிவு விகிதம் எந்த வயது வரை கல்வி பெற்றதை குறிப்பிடுகிறது? மிக சரியான விடை 7 வயது வரை. சரிங்களா? டெமோகிராபிக் டிவைடட் எதை குறிப்பிடுகிறது? மொத்த மக்கள் தொகை அதிகரிப்பு, உழைக்காத வயதினரை விட உழைக்கும் வயதுடைய மக்கள் அதிகமாக இருத்தல், சார்ந்திருக்கும் மக்கள் தொகை அதிகரிப்பு, பிறப்பு விகிதம் குறைதல். எக்ஸாக்ட்லி ரைட், ஆப்ஷன் பி தான் சரியானது. சரிங்களா? சோ இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே இந்திய பொருளாதாரத்தை பற்றியது. இது அனைத்து நாடுகளுக்கும் பொதுவானது. இப்ப நம்ம பார்த்த இந்த ஃபார்முலா எல்லாமே எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் பண்றாங்க, கால்குலேட் பண்றாங்க. அதை வச்சு ஒரு நாடு எவ்வளவு முன்னேற்றம் அடையுதுன்னு கருதப்படுது. இப்ப நம்மளோட இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியாவோட எக்கனாமிக் ஜேர்னி பாத்தீங்க அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக நம்ம மன்னராட்சி கீழையும் ஆங்கிலேயர் ஆட்சி கீழையும் இருந்திருக்கோம். சோ அதுல இருந்து மீண்டு ஒரு வளர்ச்சியை அடைகிறது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சாவே இருந்தது. கிட்டத்தட்ட 1991 வரை ஒரு அன்ஸ்டேபிளாவே இந்த ஒரு எக்கானமிக்கல் குரோத் அப்படின்றது இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ உலக அளவுல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு இந்தியாவோட பங்கு வெறும் 4.2% இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பெருமளவு இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதை என்கரேஜ் பண்ணல. அதே மாதிரி 1991 ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்தது, எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடியதை கொண்டு வராங்க. அதாவது லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். தமிழ்ல தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல்னு அறியப்படுகிறது. இதன் மூலமாக பெரிய அளவு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியதெல்லாம் என்கரேஜ் பண்றாங்க. பொருளாதார வளர்ச்சி மேம்பட ஆரம்பிச்ச காலகட்டம். அண்ட்
பணமதிப்பு நீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2016 நடந்தது. பொருளாதார மந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வருடத்துல தொடங்குச்சுன்னு சொல்லலாம். இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சாங்க. மிகப்பெரிய தாக்கம் இருந்தது. அதனால ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடியது 2017 கொண்டு வரப்பட்டது. சோ முதல்ல குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சொல்லக்கூடிய நாடு முழுவதும் ஒரே மாதிரி ஒரு டாக்ஸ் பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. கொரோனா தொற்று அப்படின்னு சொல்லக்கூடியது மீண்டும் ஒரு மந்த நிலையை கடுமையாக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஜிடிபியை மிகப்பெரிய அளவு தாக்குதலுக்கு உள்ளாக்கியது. அண்ட் மறுபடியும் இதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வளர்ச்சியை நோக்கி போகிற காலகட்டம் தான் இந்த 2025 இருந்து 27 வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள். சோ ஜிடிபி வளர்ச்சி தற்போதைக்கு 7.4% என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 4வது ஆண்டாக இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம், ஃபாஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. மதிப்பிடப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய வருடத்துல, அதாவது நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல்ல தான் ஆரம்பிக்கும். ஏப்ரல்ல ஆரம்பிச்சு அடுத்த வருட ஏப்ரல் வரை இருக்கக்கூடியதை நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஜனவரில இருந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இந்த வரக்கூடிய நிதியாண்டுல 6.8% இருந்து 7.2% நம்மளோட வளர்ச்சியா இருக்கும் சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சோ இந்தியன் எக்கானமி பொதுவா சுதந்திரத்தின் போது நம்மளோட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை வெறும் 34 கோடிக்கும் ஒரு மிக அருகில தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம 140 கோடி பேர் இருக்கிறோம். சரிங்களா? மக்கள் தொகை ரொம்ப அதிகமான மக்கள் தொகை. காரணம் சுகாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி ஒரு நபருக்கு சராசரி வருமானம் சொல்லக்கூடியது ஒரு 250 ரூபாய் அது சம்பந்தப்பட்டுதான் இருந்தது. சராசரி ஆயுட்காலம் 30 இருந்து 40 வருடங்களாகவே இருந்தது. இப்ப சராசரி ஆயுட்காலம் இந்தியாவுக்கு 74 சம்திங் போயாச்சு. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ 1947 இந்தியாவோட சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, அதிகப்படியா விவசாயத்தை நம்பியே இருக்க வேண்டிய கட்டாயம். பெரிய அளவு இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. சேவைகள் துறை அதிகமா வளர்ச்சி பெறல. அதே மாதிரி ஜிடிபின்னு சொல்லக்கூடியது ரொம்ப நிதானமா முன்னேறக்கூடிய ஒரு இடமா இருந்தது. பர் கேபிட்டா இன்கம் ரொம்ப டேஞ்சரான பிளேஸா இருந்தது. யாருக்கும் அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச அதிக அளவு இவங்க என்கரேஜும் பண்ணல. ஏன்னா மறுபடியும் ட்ரேடுக்காக வந்த பிரிட்டிஷர் காலனைஸ் பண்ண மாதிரி ட்ரேட அடிப்படையா கொண்டு இந்தியா தன்னை இழந்துட வேண்டாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருந்தது. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவு வறுமை, வேலையின்மை, வேலையில்லா திண்டாட்டம், அதனால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்திய பொருளாதாரத்தை ஒரு ஸ்டேபிளா மாத்திய அந்த ஒரு பொறுப்பு மற்றும் அந்த ஒரு வெற்றிக்கான பங்குகள் நம்ம தேச தலைவர்களை சாரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஜவஹர்லால் நேரு அவர்களையும் அவங்க கீழே ஒர்க் பண்ண மினிஸ்டர்ஸ் இவர்கள் எல்லாரையும் இந்த பெருமை சாரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான எக்கானமில இருந்து இப்ப 2026 நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா 6.5% இருந்து 7% இருக்கும் நம்மளுடைய வளர்ச்சின்னு கணிக்கிறாங்க. அதே மாதிரி பேரளவு ஜிடிபி, நம்மளோட ஜிடிபி கிட்டத்தட்ட 331 லட்சம் கோடியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பர் கேபிட்டா இன்கம் 2.35 லேக்ஸுக்கு மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் ஈட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது தனிப்பட்ட ஒருவரோட வருமானம் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா எல்லா வருமானத்தையும் கால்குலேட் பண்றாங்க. பணவீக்கம் சொல்லக்கூடியது 4 இருந்து 4.5% இருப்பதாகவும் கணக்கிடப்படுது. பணவீக்கம் அப்படின்னா டாலர் மதிப்போட நம்மளோட இந்திய ருபியோட மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது, ஹை ஆகுறது, அதை குறிப்பிடும். சோ இந்த மாதிரி பல்வேறு முன்னேற்றங்கள் நம்ம அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். பண மதிப்பிழப்பு அல்லது பணவீக்கம் இருந்தாலும் கூட வளர்ச்சி கண்டினியூஸா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்மளோட வளர்ச்சி அதிகபட்சமா விவசாயத்துறை மட்டுமில்லாமல் பல்வேறு துறைகள்ல கால் பதிச்சு நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். இந்தியா தற்போது 6வது பெரிய பொருளாதாரம், 2025 5வது பெரிய பொருளாதாரமா இருக்கு. சரிங்களா? இப்ப 26 6வது பெரிய பொருளாதாரமா இருக்கு. ஒரு சின்ன மந்த நிலை இருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய வருடத்துல 3வது நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லியும் கணிக்கிறார்கள். சரிங்களா? ஜவஹர்லால் நேரு இந்திய பொருளாதாரத்தின் தொலைநோக்கு பார்வை, த விஷனரி ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டரா இருந்தவர் நேரு. ஸோ அவரோட கருத்துக்களும் கொள்கைகளும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை எப்படி மறுபடியும் செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரியா மாத்துறது, ஏற்கனவே பிரிட்டிஷார் ஆட்சி காலத்துல ரொம்ப சுரண்டப்பட்ட ஒரு நாடா இருந்த இந்தியாவை எப்படி மேம்படுத்தி கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை திட்டங்களை வகுத்தவர் நேரு. எங்கள் இலக்கு இந்தியாவை வறுமை மற்றும் அறியாமையிலிருந்து விடுவித்து நீதியான சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே அப்படின்னு சொல்லி அறிவித்தவர். So our aim is to free India from poverty and ignorance and build a just and fair society அப்படின்னு சொல்லி சொன்னவர். ஸோ இதுக்காக அடிப்படை திட்டங்களை வகுத்தவர். அதனால இவரை மாடர்ன் அண்ட் ப்ராக்ரஸிவ் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் முக்கியம், செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான கொள்கைகளை வகுத்தவர். திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் இந்தியாவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தவர். ஸோ இந்த திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி, பிளான்டு எக்கனாமிக் growth அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர். இதனால பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5 பிளான் சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்தியாவோட அந்த எக்கானமி பொருளாதார வளர்ச்சியை நிலைப்படுத்தியவர் நேரு அவர். பிக் டேம்ஸ், பெரிய பெரிய டேம்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. விவசாய உற்பத்தி மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் ரிவர் பேஸ்டா, அதாவது அந்த வாட்டர் ரிசோர்சஸ் ரொம்ப அவசியம் அப்படின்றனால பெரிய டேம்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவை டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியாவின் கோவில்கள் என அழைக்கப்படும் அளவுக்கு அதோட முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தினாரு. அதே மாதிரி ப்ரொமோட்டட் எஜுகேஷன், சயின்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி, ஐடி அண்ட் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து இவருடைய காலகட்டத்திலேயே வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், இரிகேஷன் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு 5 திட்டமும் வெறும் பொருளாதாரம் மட்டுமில்லாமல் மக்களுடைய மேம்பாடு, வளர்ச்சியையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதா அமைந்தது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டை மேம்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் நாட்டை கட்டமைத்தவர் அப்படின்னும் சொல்லலாம். த ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவருடைய காலகட்டத்தில் இந்த திட்டமிட்ட பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உருவாக்கப்பட்டது. மூலதன பொருட்கள், தொழில் மற்றும் கனரக தொழில்கள், இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. பெரிய அணைகள் கட்டப்பட்டது. அவை நவீன இந்தியாவின் கோவில்கள் சொல்லி அழைக்கப்பட்டது இவராலேயே. கல்வி, அறிவியல் மற்றும் வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நீதி, மக்கள் நலம், இதெல்லாம் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர். அதே மாதிரி திட்டமிடுதல், தொழில் வளர்ச்சி மற்றும் சுயசார்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அடிப்படையா ஒரு நாட்டுக்கு அவசியமானது அப்படின்றத எடுத்துரைத்தவர். சோ எஸ், அவரோட அந்த ட்ரீம் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப நிறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் இவரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கண்டிப்பா கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய இடம். 5 ஆண்டு திட்டங்கள். ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இந்த 5 ஆண்டு திட்டங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு. அங்க இருந்த பேட்டர்னை இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ அதை அடிப்படை கருத்துக்களை எடுத்து பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடியதை உருவாக்கி இந்த பிளானிங் கமிஷன் மூலமா 5 இயர் பிளானை கொண்டு வராங்க. ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். இந்த துறையை நம்ம வளர்ச்சி அடைய வைக்கணும், அங்க நிறைய போக்கஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு திட்டத்தோட, ஒரு அப்ஜெக்டிவோட, ஒரு ஃபீல்டுல இருக்கக்கூடிய வளர்ச்சிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தினார்கள். இந்த 5 இயர் பிளான் மிக முக்கியமான ஒரு டாபிக். 5 இயர் பிளான்ஸை டிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கும் உச்ச அரசு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 15 மார்ச் 1950 ஜவஹர்லால் நேருவோட பிரைம் மினிஸ்டர்ஷிப்ல ஏற்படுத்தப்பட்டது. சோ இது 2017 வரை செயல்பாட்டுல இருந்தது. அதாவது 2017 வரை அவர்கள் வகுத்த திட்டங்கள் செயல்பாட்டுல இருந்தாலும் 2014 இது கலைக்கப்பட்டு 2015 நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமையான ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் இப்ப பிளானிங் கமிஷன் கிடையாது. இப்ப நம்ம 5 ஆண்டு திட்டங்கள் ஃபாலோ பண்றது கிடையாது. 2017 அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா பிளானிங் கமிஷன் டிசால்வ் ஆனது 2014. இப்ப நம்ம நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் பண்ற எக்கனாமிக் பாலிசிஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக் எப்படி செயல்படுது, எவ்வாறு 5 ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது, முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்றதா பார்க்க போறோம். பாத்துடலாங்களா? சோ இன்னைக்கு கிளாஸோட செகண்ட் பார்ட்டா அது இருக்க போகுது. சோ செயல்பாடுகள் மற்றும் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாட்டோட பொருளாதாரம் மற்றும் மூலதனத்தை அதிகப்படுத்தணும்.
இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி வளர்ச்சியை மேம்படுத்தணும். மத்திய மாநில அமைச்சகங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தல் அப்படிங்கிறது இந்த பிளானிங் கமிஷன் தான் பண்ணுவாங்க. மேம்பாட்டு திட்டங்களோட செயல்பாடுகளை கண்காணித்து அதற்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தல்ங்கிறதும் இந்த பிளானிங் கமிஷன் தான் செய்வாங்க. சோ 2014 கலைக்கப்படும் பொழுது ஏற்கனவே நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. 2015 நிதி ஆயோக் உருவாகி நமக்கான இந்த செயல் திட்டங்களை வகுத்து கொடுக்குது. சோ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது 1950 ஏற்படுத்தப்பட்டது, 2014 கலைக்கப்பட்டது, 2015 நிதி ஆயோக்கா மாற்றப்பட்டது. சோ 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கிய இந்த ஒரு பாடியில சேர்பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பாரு. இந்த சேர்பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சோ பிரைம் மினிஸ்டர் தான் இதோட முதன்மையான சேர்பர்சன். திட்டங்கள் வகுப்பதற்கான தலைவர் அவர் தான். துணைத் தலைவர்னு சொல்லக்கூடிய டெபுட்டி சேர்மன் இருப்பாரு, ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டா இருப்பாரு. உண்மையான ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கீழே ஒர்க் பண்றவரு இவராக தான் இருப்பாரு. முழு நேர உறுப்பினர்கள் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பதவியால் உறுப்பினர்கள் ஆனவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கேபினட் மினிஸ்டர்ஸ் இதோட ஒரு பகுதியா இருப்பாங்க. பகுதி நேர உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய மற்ற மினிஸ்டர்ஸும் இதுல பங்கெடுப்பார்கள். சீனியர் சிவில் சர்வன்ஸ் சொல்லக்கூடிய நிர்வாக அதிகாரிகளும் இதுல ஒரு பங்கா இருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட பிளானிங் கமிஷன் பிரைம் மினிஸ்டர்ல ஆரம்பிச்சு மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ் அபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவாக செயல்பட்டது. இந்தியாவுல 12 5 ஆண்டு திட்டங்கள் நடந்திருக்கு 2017 வரை. சோ 1951 ஆரம்பிச்சு 2017 வரை நடந்த இந்த திட்டங்கள்ல இன்பிட்வீன் பிரேக்ஸும் இருந்தது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க பார்க்கலாம் 1961 66 வரைக்கும் கண்டினியூஸா 5 இயர் பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பட் 66 இருந்து 69 வரை 3 ஆண்டுகள் 5 இயர் பிளான் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம். சோ இந்தியா பாகிஸ்தான் போர்லாம் வந்து அடிக்கடி நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அந்த ஒரு காலகட்டம். எப்பெல்லாம் போர் நடக்குதோ அப்பெல்லாம் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் முழுமையான வீச்சுல செயல்பட முடியாதுன்றனால ஒரு 3 ஆண்டுகளுக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு ஆண்டு பிளானா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஒரு வருட பிளான் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு 1974 இருந்து 79 5 வருடம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு வருட பிரேக் இருந்தது. தென் அகெயின் உங்களுக்கு வந்துட்டு 85 இருந்து 90 வரை, தென் 90 இருந்து 91 92 2 வருடம் தனித்தனி பிளான் நடந்துச்சு. காரணம் பொருளாதார மந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஆங்காங்கே சில பிரேக்ஸோட நடந்தது இந்த 12 5 ஆண்டு திட்டங்கள். கரெக்டா 5 இயர் கால்குலேஷன்லாம் கிடையாது. இந்த வருடங்கள் கண்டிப்பா நீங்க வந்து மெமரைஸ் பண்ணதான் செய்யணும். சரிங்களா? சோ இதுல ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கொள்கையோட ஏற்படுத்தப்பட்டது. சோ ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திட்டம் வளர்ச்சிக்கான அடித்தளம் வேளாண்மை மற்றும் கவனம் அக்ரிகல்ச்சரை பேஸா கொண்டது. 2வது 5 ஆண்டு திட்டம் இண்டஸ்ட்ரி ஹெவி இண்டஸ்ட்ரியை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும்ன்ற போக்கஸ் கொடுக்கப்பட்டது. 3வது 5 ஆண்டு திட்டம் செல்ஃப் சஃபிஷியன்சி தற்சார்பு பொருளாதாரம் மற்றும் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவது. ஏன்னா 1960s அடிப்படை கட்டமைப்புகள் நிறைய இடங்கள்ல கிடையாது. அதன் பிறகு போர் நடந்தது. போருக்கு அப்புறம் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை. போரின் மூலமாக ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதே பெரிய ஒரு போக்கஸா இருந்தது. அதன் பிறகு 1974 ஏழை வறுமை நீக்கம் மற்றும் ஒழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொள்கையா இருந்தது. 80 இருந்து 85 வரை. அதாவது கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையோட இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. பாவர்ட்டி வறுமையை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை கரிபி ஹட்டாவோ. 1974 இருந்து 79 வரை இந்த ஒரு போக்கஸோட தான் திட்டங்கள் வகுக்கப்பட்டது. 80 இருந்து 85 வரை வேளாண்மையும் வேலை வாய்ப்பும் மறுபடியும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 85 இருந்து 90 தொழில்நுட்பம், 92 இருந்து 97 மனித வள மேம்பாடு, 97 இருந்து 2002 மின்னணு ஆட்சி சேவைத்துறை வளர்ச்சி. சோ 97க்கு அப்புறம் தான் சேவைத்துறை சொல்லக்கூடிய ஐடி செக்டார் எல்லாமே வந்து பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. 2007 ஐடி செக்டார்லாம் வளருது இல்லைங்களா? அதுக்கேத்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூசிவ் growth அப்படின்றத கொண்டு வராங்க. அதன் பிறகு 2012 வரை உள்ளடக்கிய நிலைத்த வளர்ச்சி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்துக்கள் உள்ள கொண்டு வரப்படுது. 17 வரை இருக்கக்கூடிய கடைசி 5 இயர் பிளான் 2012 to 2017 வேகமான நிலைத்த மக்கள் நேயம், அதாவது மக்களுக்கான அடிப்படையான ஒரு growth கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை குறிப்பாக கொண்டது. இவை எல்லாமே பொருளாதாரத்தை எப்படி வளர்ச்சி அடைய வைக்கணும்ன்றதை தாண்டி இந்தியாவை எப்படி நிலைத்தன்மை கொண்ட ஒரு பொருளாதார நாடா மாற்ற முடியும், எப்படி ஒரு சரியான ஒரு மக்களுக்கு சரியான ஒரு ஸ்டாண்டர்டான லிவிங் கொடுத்து இதை மாற்ற முடியும்ன்ற கொள்கைகளோட உருவாக்கப்பட்டது. 5 ஆண்டு திட்டங்கள் ரொம்ப முக்கிய தகவல்கள். சோவியத் ரஷ்யால இருந்து
எடுக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் அது. முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க, ஹாரட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாடல் வந்து பல பொருளாதார அறிஞர்களோட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அப்படி ஹாரட் டாமர் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்கனாமிஸ்டோட கொள்கையினால உருவாக்கப்பட்டது. இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரை இருந்துச்சு. மெயின் போக்கஸ் வேளாண்மை வளர்ச்சி தான். இலக்கு 2.1% இருந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இலக்கு வச்சாங்க. ஆனா பெரிய வெற்றி 3.6% வளர்ச்சி இருந்தது. சோ பக்ரானங்கள், ஹிராகுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய அணைகள் வேளாண்மைய வளர்ச்சிக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 61 வரை மாடல் சொல்லுவாங்க. தொழில் மயமாக்கல், ராபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொள்கை. இலக்கு 4.5% இருந்த பொழுது தோராயமாக 4.2% வந்து வளர்ச்சி அடைஞ்சதா சொல்றாங்க. இந்த கட்டத்துல அமைக்கப்பட்டது மூன்றாம் ஆண்டு திட்டம் காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஒவ்வொருக்கும் ஒரு பெயர் இருக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோ. தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு 5 வருட பிளான் சொல்லலாம். இது கம்ப்ளீட்டா தோன்றதுன்னு சொல்றாங்க. பெரிய 1962 சீனா இந்தியா போரும், 1965 இந்தியா பாகிஸ்தான் போரும் நடந்ததுனால பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியருக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய வீழ்ச்சியை அடைந்தது. அவர்களோட இலக்கு 5% இருந்தப்ப வெறும் 2.84% வளர்ச்சி தான் ஏற்பட்டது. சோ உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா, இந்த வளர்ச்சி வீழ்ச்சியை தடுக்கணும்னு சொல்லிட்டு திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானை கொண்டு வந்தாங்க. பிளான் ஹாலிடே. ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு வருட திட்டம் மாதிரி. மூன்றாம் திட்டத்தோட படுதோல்வினால போரால ஏற்பட்ட அந்த பற்றாக்குறை மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு ஓராண்டு திட்டங்கள், ஆனுவல் பிளான்ஸ் கொண்டு வந்தாங்க. 66 இருந்து 67 வரை ஒரு பிளான், அதுக்கப்புறம் ஒரு வருட பிளான், அதுக்கப்புறம் ஒரு வருட பிளான். ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்த போக்கஸ் பண்ணி வளர்ச்சி அடைய வைக்கணும்ன்றது. சோ அதுலதான் பசுமை புரட்சின்னு சொல்லக்கூடியது நடந்தது. கிரீன் ரெவல்யூஷன் இந்த திட்ட விடுமுறை காலகட்டத்துல கொண்டு வரப்பட்டதுதான். ஹை ஈல்ட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய HYV சீட்ஸை யூஸ் பண்ணி உற்பத்தியை மேம்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பிளான் ஹாலிடேஸ் அங்கங்க இன்பிட்வீன் நடந்திருக்கு. மொத்தமா 4 பிளான் ஹாலிடேஸ் அப்படின்றது சொல்லலாம். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1966 இருந்து 69 வரை ஒரு வருட பிளான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 1979 இருந்து 80 வரை அது ஒரு ஆண்டு ஒரு வருட பிளானா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இங்கேயும் அதே மாதிரிதான் 1990 இருந்து 92 வரை 2 வருடங்களுக்கு பொருளாதார மந்த நிலை காரணமாக தனிப்பட்ட பிளான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. 5 இயர் பிளான் அப்ப ஆக்டிவா கிடையாது. அதன் பிறகு 2007 இருந்து 2012 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல ஒரு பிளானா இருந்தாலும் இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு பிளானா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பிளான் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ அண்ட் ரீஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐடி செக்டர் இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை மாற்ற காலமாக இது இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 4வது ஐந்தாண்டு திட்டம் நிலையான போக்கஸ் வளர்ச்சி அப்படிங்கிறது முக்கிய கொள்கையா இருந்தது. ஏன்னா போர்ல இருந்து அப்பதான் மீண்டு வந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள இன்னொரு போரும் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் போர். வங்கதேசம் வந்து தனி நாடாக உருவாவதற்கு இந்தியா அந்த போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணது 1970, 71. அதனால அவர்களுடைய இலக்கு 5.7% இருந்தாலும் அவர்கள் அடைந்தது 3.3% தான். சோ உலகளாவிய எண்ணெய் நெருக்கடி வேற அந்த காலகட்டத்துல, ஆயில் கிரைசிஸ் இப்ப எப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயில் கிரைசிஸும் இருந்தது. ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது தார் வரைவு, டிராஃப்டட் பை டிபி தார் அப்படின்னு சொல்லக்கூடியவரால உருவாக்கப்பட்டது. வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் முக்கிய இலக்கு. கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையோட அது கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையை ஒழிப்போம், இது ஒரு ஸ்லோகனாவே எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்தியால அந்த காலகட்டத்துல. இப்ப எப்படி நம்ம ஸ்வச் பாரத் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல ஹரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்லோகனா எடுத்து வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையோட தொடங்கப்பட்டது. சோ இதோட முடிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியா இருந்தது. காரணம், இலக்கு 4.4% இருந்தாலும் வளர்ச்சி 4.8% மாறுச்சு. இந்த ஐந்தாண்டு காலம் முடிவதற்கு முன்னாடியே, அதாவது இங்க பாத்தீங்கன்னா 78லயே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, ஜனதா கட்சி திடீர்னு ஆட்சிக்கு வருவாங்க. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தனால இந்த ஒரு பிளான ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டெர்மினேட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, சோ அந்த மாதிரி டெர்மினேட் பண்ண ஒரு பிளான் அந்த பிளான் மட்டும்தான்.
இரண்டாம் முக்கிய இடைவெளின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்துல அதை டெர்மினேட் பண்ணிட்டு ஒரு சுழல் திட்டம் சொல்லக்கூடிய ரோலிங் பிளான கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரோலிங் பிளான் 1978 இருந்து 80 வரை நடந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ மொரார்ஜி தேசாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரதம மந்திரியாக இருந்த போது ஜனதா கட்சி அரசு தான் இந்த ஒரு பிளானை கொண்டு வராங்க. குன்னார் மிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. யாரு? குன்னர் மிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த ரோலிங் பிளான் ஒவ்வொரு வருடமும் சில கொள்கைகளோட கோட்பாடுகளோட போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளானா இருக்குது. அதன் பிறகு மறுபடியும் 5 ஆண்டு திட்டமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதையே எடுத்துக்கிறாங்க. கர்பி ஹட்டாவோ மீண்டும் இந்திரா காந்தியோட காலகட்டம் தன்னோட ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இந்த ஒரு வறுமை ஒழிப்ப தன்னோட ஆயுதமா பயன்படுத்தினாங்க. கர்பி ஹட்டாவோ மூலமாக ஆட்சியும் ஏற்படுது, 6வது 5 ஆண்டு திட்டமும் அறிவிக்கப்படுது. சோ தாராளமயமாக்கலோட தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. வறுமையை ஒழிக்கணுன்றதுக்காக தாராளமயமாக்கல் பிரைவேட்டைசேஷன் அதிகமா என்கரேஜ் பண்ணப்பட்ட காலகட்டம். சோ வெற்றி அப்படின்றது இலக்கு 5.2% இருந்தாலும் இது கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா 5.7% ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ கர்பி ஹட்டாவோ 6வது 5 ஆண்டு திட்டம். சரிங்களா? 5வது 5 ஆண்டு திட்டம் கர்பி ஹட்டாவோ சொல்லக்கூடிய கொள்கை வறுமை ஒழிப்பு இன்னொரு பேட்டர்ன்ல கொண்டு வந்தாலும் கர்பி ஹட்டாவோ முழுமையாக செயல்படுத்தப்பட்டது 6வது 5 ஆண்டு திட்டத்துலதான். 7வது 5 ஆண்டு திட்டம் சொல்லக்கூடியது உணவு தானிய உற்பத்தி அதிகரிப்பு, ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகுது, வேலை வாய்ப்பு உருவாக்கம், தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இதுவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. 5% இருந்து 6% வளர்ச்சி இருந்தது. 3வது முக்கிய இடைவெளி ஆண்டு திட்டங்கள் கொண்டு வராங்க. ஒரு பெரிய பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுச்சு. அதாவது கடுமையான அந்நிய செலவாணி நெருக்கடின்னு சொல்லக்கூடியது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். இந்தியால இருந்து போகக்கூடிய அந்த ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அந்த பேமெண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பெரிய அளவு பாதிப்புக்கு உள்ளாகுது. இதை சமன்படுத்தி இந்தியா மீண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையை கொண்டு வராங்க. லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல், பிரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்கல், குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். அப்போது பிரதமராக இருந்தவர் நரசிம்மராவ், நிதியமைச்சர் மன்மோகன் சிங். இவர்கள் தான் இதை அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ஒரு திட்டம் இந்தியாவை ஒரு புதிய பேஸுக்கு எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம், ஒரு புதிய கட்டத்துக்கே கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட வளர்ச்சி ஆரம்பிச்ச காலகட்டம் இந்த காலகட்டம் தான். இதன் பிறகு 8வது 5 ஆண்டு திட்டம் கொண்டு வராங்க. மன்மோகன் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது மனித வள மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு போக்கஸ் கொடுக்கப்பட்டது. பொருளாதார கொள்கை அடிப்படையில எல்பிஜிக்கு, அதாவது ஃபாரின் கம்பெனி எல்லாம் வரும்போது அதுக்கேத்த மாதிரி நம்ம மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், அதுக்கேத்த மாதிரி மக்களை ரெடி பண்ணணும்ன்றதுக்கான போக்கஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 5.6% இருந்து 6.8% வளர்ச்சி அடைந்தது. 9வது 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது சமூக நீதிக்கு போக்கஸ் கொடுக்கக்கூடியதா இருந்தது. இது தோல்வி அடைந்ததாக அறியப்படுது. ஏன்னா அவர்களோட இலக்கு 6.5%, அது வெறும் 5.4%தோட பொருளாதார மந்த நிலை காரணமாக வீழ்ச்சி அடைந்தது. அதன் பிறகுதான் 10வது 5 ஆண்டு திட்டம் கொண்டு வராங்க. வரக்கூடிய 10 ஆண்டுகள்ல தலா வருமானத்தை உயர்த்தணும், வறுமையை குறைக்கணும், அதுதான் முக்கிய போக்கஸ். இதுவும் ஒரு கிட்டத்தட்ட வெற்றி அடைந்ததுதான். 8% வளர்ச்சின்னு வைக்கும் பொழுது 7.6% அது அடைந்தது. அதே மாதிரி 11ஆம் 5 ஆண்டு திட்டம் 11th 5-year பிளான், ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth, அனைவருக்குமான வளர்ச்சியாக இது இருக்கணும்னு சொல்லி டார்கெட் பண்றாங்க. இந்த காலகட்டத்துலதான் கல்வி உரிமை சட்டம், அனைத்து மக்களுக்கும் இலவச கல்வி அப்படின்றதெல்லாம் பெரிய அளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. 12ஆம் 5 ஆண்டு திட்டம் இந்தியாவோட கடைசி 5 ஆண்டு திட்டம் இதுதான். விரைவான, அதிகமான மற்றும் உள்ளடங்கிய நிலையான வளர்ச்சிங்கிறது குறிக்கோளா இருந்தது. ஏன்னா 2015லேயே பிளானிங் கமிஷனை டிசால்வ் பண்ணிட்டாங்க. அதற்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாக்கப்படுது. சோ 14ல டிசால்வ் பண்ணப்பட்டது, 2015ல நிதி ஆயோக்கா மாறுச்சு. இதன் காரணமாக 5 ஆண்டு திட்டங்கள் கைவிடப்பட்டது. இப்ப நம்ம 5-year பிளான் ஃபாலோ பண்றதே கிடையாது. கடைசியா நம்ம ஃபாலோ பண்ணது 2012ல இருந்து 2017 வரதான். இப்ப நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ரப்போஸ் பண்ற பிளான்ஸ் தான். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது அதோட எக்ஸ்பான்ஷன், NITA, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. புதிய இந்தியாவுக்கான தேசிய கொள்கை நிறுவனமாக இது இருக்கு. அதே மாதிரி ஜனவரி 1, 2015ல இது உருவாக்கப்பட்டது. இதோட முக்கியமான கொள்கை அப்படிங்கிறது கோஆபரேட்டிவ் பெடரலிசம், மத்திய மாநில அரசுகளை இணைத்தல்,
நீண்ட கால தேசிய பார்வை, லாங் டேர்ம் நேஷனல் விஷன், டேட்டா ட்ரிவன் பாலிசிஸ், உண்மையான தரவுகளை கொண்டு கொள்கைகளை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது. கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் சப்போர்ட், மக்களுக்கான கெப்பாசிட்டி பில்டிங் வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது. மக்களை மையமாக வைத்து பொருளாதாரத்தை எப்படி வளர்க்கணுங்கிறது தான் இந்த நிதி ஆயோக்கோட முக்கியமான கொள்கையா இருந்தது. அது மட்டும் கிடையாது, மாநிலங்களுக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதுல நிதி ஆயோக்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேர்பர்சன் இப்பயும் பிரைம் மினிஸ்டர் தான். ஆனா வைஸ் சேர்பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரைம் மினிஸ்டரால அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸிகியூட்டிவா இருப்பாரு. எக்ஸ் அஃபிஷியோ மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய கேபினட் மினிஸ்டரும் இதுல இருப்பாங்க. உறுப்பினர்கள் சொல்லும் பொழுது ஃபுல் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு கவர்னிங் கவுன்சில் இவர்களுக்கு கீழே இருக்கும். அனைத்து மாநில முதலமைச்சர்கள், சிஎம் மற்றும் யூனியன் டெரிட்டரியோட கவர்னர்ஸ் இதுல பங்கெடுப்பார்கள். வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கறத ஃபாலோ பண்றது கிடையாது. பிளானிங் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை மத்த எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இங்க ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸையும் இன்க்ளூட் பண்றாங்க, யூனியன் டெரிட்டரிஸையும் இன்க்ளூட் பண்றாங்க. இதற்குன்னு ஒரு தலைமை செயல் அதிகாரியும் சிஇஓன்னு சொல்லக்கூடியவர் இருப்பாரு. இவர் கேபினட் மினிஸ்டருக்கு சமமான தகுதியை கொண்டவர். சோ இப்போதைக்கு சேர்பர்சன் பிஎம் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி, வைஸ் சேர்பர்சன் அசோக் லஹாரி அண்ட் சிஇஓ நிதி சிபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த நிதி ஆயோக் மூலமா ஏற்படுத்தக்கூடிய பிளான் 5 இயர் பிளான் பேட்டர்னே கிடையாது, ஒரு நியூ பேட்டர்ன் கொண்டு வராங்க. அதாவது ஒரு 15 வருடத்துக்கு ஒரு விஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அடுத்து வரக்கூடிய 15 வருடத்துக்கு ஒரு முக்கியமான டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டுக்கு ஒரு 7 இயர் ஸ்ட்ராட்டஜியும் ரெடி பண்ணுவாங்க. முதல் 7 வருடங்களுக்கு எப்படி அதை செயல்படுத்துகிறார்கள், அது ஃபெயிலியர் ஆனா என்ன பண்ணணும், சக்சஸ் ஆனா என்ன பண்ணணும், இடைப்பட்ட நிகழ்வுகள்ல என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை செயல்படுத்துவதற்கு இந்த 15 வருடங்கள்ல 3 இயர் அஜெண்டான்னு சொல்லக்கூடிய 3 ஆண்டுகள் செயல் திட்டம் கொடுக்கப்படும். சோ 5 இயர் பிளான்லாம் கிடையாது, 3 இயர் பிளான் தான். இந்த 3 இயர் பிளான அடுத்து வரக்கூடிய 5 கட்டங்களாக பிரிச்சுப்பாங்க. 15 வருடத்தை 5 கட்டங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த குறிக்கோளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு செயல் திட்டமாக அமையும். இது ஒரு டைனமிக் அப்படின்னு சொல்லக்கூடியதை விட ஒரு ஃப்ரேம் ஒர்க், இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் அது இருந்தது அப்படின்னு சொல்லலாம். Now coming to the question, the first 5-year plan was based on which model? முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாடலை அல்லது எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? எக்ஸாக்ட்லி ரைட், ஹராட்-டோமா மாடல். சரிங்களா? எந்த பீரியட், எந்த காலகட்டம் இந்தியன் பிளானிங் இஸ் நோன் ஆஸ் த பிளான் ஹாலிடே? பிளான் ஹாலிடேன்னு அறியப்பட்ட காலகட்டம் எது? சோ முதல்ல வந்துச்சு இல்லைங்களா பிரேக், அதை மட்டும்தான் திட்ட விடுமுறை சொல்லுவாங்க, ஏன்னா போர்னால அறிவிக்கப்பட்டது. எந்த காலகட்டம்? You can give your answer in the comment. Exactly right, 1966 இருந்து 69 வரை. அடுத்த கேள்வி, which 5-year plan marked the shift to economic liberalization, LPG reforms அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது? வருடங்கள் பார்த்துட்டே வந்தோம் இல்லைங்களா? எல்பிஜி எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது? எல்பிஜி 1991 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்த ஒரு 5 ஆண்டு திட்டம் தான் இந்த எல்பிஜிக்கான திட்டமா அறியப்படுது. ஏன்னா 1990, 91, 92 ஆண்டு திட்டங்கள் இருந்தது. சோ அதன் பிறகுதான் ஒரு 5-இயர் பிளான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது 8th 5-இயர் பிளான் 1992 இருந்து 1997 வரை. சரிங்களா? 92 to 97 வரை இந்த 5-இயர் பிளான் இருந்தது. அது எல்பிஜியை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கான பிளான்ஸா இருந்தது. அடுத்த கேள்வி, நிதி ஆயோக் விரிவாக்கம் என்ன? Any guesses?
Exactly right. National Institution for Transforming India. ஆப்ஷன் பி தான் சரியானது. சரிங்களா? So now coming to the end of our class, stay tuned to our channel. இந்த மாதிரி அடுத்தடுத்து 5 days உங்களுக்கு classes upload ஆகும். So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் and learning பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா subscribe and as well as you can join our academy because நிறைய வேலைகள் பார்த்து டயர்டா இருப்பீங்க, நிறைய பேருக்காக நிறைய ஒர்க் பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய 5 to 6 மாதங்கள் to achieve your goal உங்களுக்காக ஓட ஆரம்பிங்க. ஸ்டேட் ரேங்க் சொல்லக்கூடிய ஹையஸ்ட் ரேங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த முறை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். All the best to all of you and thank you all. So if you have any question, you can share it in the comment and நம்மளோட classes அப்படின்னு சொல்லக்கூடியது if you want to join கொடுக்கப்பட்ட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஏற்கனவே 20th May ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு and now 15 June நம்ம இன்னொரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? Please do join our academy and thank you again everyone. நன்றி, வணக்கம்.